காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறதுன்னு யோசிச்சே மண்டை குழம்பிடுங்க எனக்கு. ஆனா அடிக்கடி எனக்கு கை கொடுக்குற ஒரே ஒரு ரெசிபி சோயா எக் ஆம்லெட் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து பொன்னிறமா வறுத்து மிக்சியில ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசா வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்ல நான் சோயாவை சுடு தண்ணியில போட்டு வெந்ததும் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு வெங்காயம் வதங்குறதுல காஷ்மீரி சில்லி பவுடரும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரம் மசாலா காலையில போடுறதுக்கு இஷ்டம் இருக்காது, அதனால குழம்பு மிளகாத்தூள் தான் இதுல சேர்த்திருப்பேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அதுல 2 முட்டை இல்லைன்னா 3 முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி தோசைக்கல் காஞ்சதும் இதுல போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. இதுல ஆம்லெட் மேல நம்ம மிளகு, அரிசி அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மேல தூவி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பியா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.